இருங்க, யார் நீங்க? என்ன வேணும்? மேனேஜர் பார்க்கணும். மேனேஜரை பார்க்கணுமா? அவர் முக்கியமான ஃபைலை பார்த்துட்டு இருக்காரு. போங்க சார், போய் அந்த மூலையில உட்காருங்க. போங்க, அட போங்கய்யா. அப்ப நான் வரட்டுமா? விடுறதுக்கே மனசு வரல. அப்ப ஈவினிங் ஹோட்டலையும் ரூம் நம்பரையும் சொல்லிடுங்க, நானே வந்துடுறேன். பர்மனன்ட் ஹோட்டல் தான், பர்மனன்ட் ரூம் தான். அப்பப்போ சேஞ்ச் ஆகுறது பொம்பளைங்க மட்டும்தான். அவரோட ப்ரமோஷன் அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீ மட்டும் மறக்காம ஈவினிங் வந்துரு. வரேன். பாய். பாப்பா யாரு? ஒரு வேலை விஷயமா மேனேஜரை பார்க்கணும். அப்படியே மேனேஜர் தனியா தான் இருக்கிறாரு, போய் பாருங்க. ஏன்பா அந்த பொண்ணுக்கு முன்னாடி நான் வந்தேன், என்ன விட்டுட்டு அதை உள்ள மிஸ்டர் லேடிஸ் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு நான் சொல்லல, மேனேஜர் சொல்லி இருக்கிறாரு. இந்த பாருப்பா, ஒரு முக்கியமான விஷயமா நான் அவரை பார்க்கணும். அவர் இவனு படிச்சவரு. கூட படிச்சவரா? 2 நாளைக்கு முந்தி கூட பிறந்த தம்பியே வந்தாரு, அவரை பார்க்க முடியலையே. ஏன்? இதே மாதிரி அப்பவும் முக்கியமான ஃபைல பாத்துக்கிட்டு இருந்தாரு. என்னையா பெரிய பொல்லாத ஃபைல? நானும் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றவன் தான். மெனக்கெட்டு தேடி வர்றான். ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குனா தேஞ்சா போயிருவீங்க. போய் ராமு வந்திருக்கேன்னு சொல்லு போ. இதோ பாருங்க சார், அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவருக்கு நான் பியூன் மாத்திரம் இல்ல, பிஏ மாதிரி. அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது காரியமாகணும்னா நீங்க எல்லாம் வந்து பிரயோஜனமே இல்ல. உங்க வீட்டுல சம்சாரமோ சகோதரி இருந்தா அனுப்பி வைங்க. என்னடா சொன்ன? என்ன சார் இது? என்ன சார் இது? இதுக்கு போய் உரைச்சி வசப்படுறீங்களா? நான் உண்மையைத்தானே சார் சொன்னேன். இங்க பொம்பளை வந்தா தான் சார் காரியமே நடக்கும். இப்ப உள்ள இருந்து ஒருத்தர் வெளியே போறாள, அவ யாரு, ஏன் எதுக்கு வந்தாரு உங்களுக்கு தெரியுமா? அவ புருஷன் ப்ரமோஷனுக்காக மேனேஜரை தனியா சந்திக்க வந்தவ சார். நீங்களும் மேனேஜரும் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த படிப்பே வேற, இப்ப அவர் நடத்திட்டு இருக்கிற பாடமே வேற. எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரமாச்சு. போன காரியம் என்னாச்சு? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி கௌரவமா சொல்லியிருந்தாலும் பரவாயில்லையே. அப்புறம் எல்லாரும் லஞ்சத்தை பணமா பொருளா கேட்பாங்க. இவன் பொம்பளை எதிர்பார்க்கான். அதுவும் சம்பந்தப்பட்டவங்க மனைவினா தனி மரியாதை. சார், என்னடா? உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அம்மாவா? சும்மா ஒரு மரியாதைக்காக சொன்னேன். சும்மா மைசூர் ரசகுல்லா மாதிரி பிகர் அட்டகாசமா இருக்கு சார். மடையா, டயத்தை வேஸ்ட் பண்றியே, அனுப்பி வை. அனுப்புறேன், அதான வேலை. மே கம் இன்? எஸ், கம் இன், கம் இன். ஹலோ. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க கட்டி இருக்கிற புடவை ரொம்ப நல்லா இருக்கு. இஸ் இட்? Thank you. புடவை என்ன ரொம்ப பிடிக்குமா? சுடிதார் மெட்டினா கூட பிடிக்கும். ஆனா அதை போட்டுட்டு இருக்கிற ஆளை பொறுத்து இருக்கு. பொதுவா எல்லாரும் ஆபீஸ் தான் வருவாங்க, நீங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்களே. ஆபீஸ்னா பல இடைஞ்சல்கள் வரும், வீடுன்னா விஷயத்து விவரமா பேசலாம்ல, அதுக்கு தான். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் அனுபவசாலிங்களுக்கு தெரியும். சில ரெக்ரூட்டுங்க விவரம் புரியாம விஷயத்தையே கெடுத்துறாங்க. நீங்க வந்த விஷயம். நீங்க உட்காருங்க. சரி. என் வரவுக்கார பையன் சேகர்னு பேரு. விட்டெல்லாம் அடிக்காம ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ணிருக்கான். மார்க் எல்லாம் நிறைய வாங்கி இருக்கிறான். மார்க் எல்லாம் யாருக்குங்க வேணும்? இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி பணத்தை வீசி எறிஞ்சா வேலை தன்னால கிடைக்குது. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஆனா பணத்தை லஞ்சமா கொடுக்கறதுக்கு நானும் பணத்தை லஞ்சமா வாங்குறது இல்ல. என்னை தேடி வர்றவங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்ணுவேன். பதிலுக்கு அவங்களும் என்கிட்ட சந்தோஷமா நடந்துக்குவாங்க. நிக்கிறீங்களே, உட்காருங்க. இதானே வேணாங்கிறது. இருக்கிறது ஒரு சேரு, அதுல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்புறம் நான் எங்க? ஐயோ, புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன் 2 in 1 தானே. இதா இங்க ஒரு டபுள் சோஃபா இல்ல சோஃபா கம்பெனி போட்டுக்க கூடாதா? இதுக்குதான் அனுபவசாலி வேணுங்கிறது. அனுபவம்னா உங்க வயசு என்ன? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஒருவேளை
நீங்க எனக்கு தம்பியாவோ இல்ல மகனாவோ பாத்தீங்களா பாத்தீங்களா? ஏங்க இப்படி தகுதி இல்லாத உறவை எல்லாம் சொல்லிக்கிட்டு? அப்படியா? ஐம் சாரி. இதோ பாருங்க, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாமேன்னு நீங்க நினைச்சா? ஆபீஸ்க்கு போன் பண்ணி இத பாரு, நான் ஒரு முக்கியமான ஃபைல் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவீங்கல்ல? ஐயோ, அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நான் எதையுமே விவரமா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம விவகாரத்திலேயே இறங்க மாட்டேனே. பெரிய சிஐடியோ? நான் ஒண்ணு சிஐடி இல்ல, என் பேர் பெரிய நாயகி. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு பட்ட பேர் வேற இருக்கு, பெட்டிஷன் பெரிய நாயகின்னு. பெட்டிஷன் பெரிய நாயகி. மன்னிச்சிருங்க மேடம். எந்திரியா? எந்திரி. என்ன பாபா பாபானே பேசிட்டு இருக்கு. தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணி இருந்தால் மன்னிச்சிருங்க. தப்பு தாண்டா பண்ணி இருக்க. பொம்பளைங்கள்லாம் என்னடா கிள்ளுக்கீரை நினைச்சியா? இல்லைங்க. ஒரு தமிழ் பொம்பளை வயசுல பிறந்த நீ மத்த பொம்பளைங்களை உனக்கு லஞ்சமா கேக்குறியா? அடி செருப்பால. உன்ன மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் நடு தெருவுல நிக்க வச்சு வெட்டி கொல்லணும். டேய், இனிமே நீ மர தவறி நடந்தேன் தெரிஞ்சது உன்னை நானே அடிச்சு கொள்ளுவேன். ஜாக்கிரதை. போயிட்டு வரேன். சார், அடி பலமா சார்? எங்கயா போயிருந்த? ஒளிஞ்சுகிட்டு இருந்த சார். உங்களையே இந்த பாடுபடுத்திட்டாங்களே, நான் மாட்டி இருந்தேன், என்ன பீஸ் பீஸா கிழிச்சிருப்பாங்க சார். வெளியில சொல்லிடாதயா. முதல்ல அந்த அப்ளிகேஷனை எடுக்கிறது என்ன சார்? போஸ்டே பண்ணிடுறேன். அப்பா எனக்கு வேலை கிடைச்சிச்சுப்பா. அப்படியா? எப்ப வேலையில சேர சொல்றாங்க? 10ஆம் தேதி ஜாயின் பண்ணுமா? அந்த ராமுவானதான் உனக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா. அப்படி சொல்லாத விசாலாட்சி, அந்த ராமுவோட தங்கிக்கு கல்யாண வேலை வந்துருச்சு, அதனால இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுதான். எப்படியோ சந்தோஷமா இருக்கு. என்னங்க, மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சி முதல் மாச சம்பளமும் வாங்கிட்டாரு. இன்னும் கல்யாணத்தை பத்தி பேசாம இருந்தா எப்படி? எதுக்கும் ஒரு நட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்களேன். வாங்க சார், வாங்க 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 வாங்க, உட்காருங்க சார். சௌக்கியமா இருக்கீங்களா? நல்ல சௌக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. என்ன இது? 2000 ரூபாய் பணம் இருக்கு. உங்களால எனக்கு வேலை கிடைச்சது இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு. வாங்கிக்கங்க சார், வாங்கிக்கங்க. மன்னிக்கணும், நான் சம்திங் வாங்கறதுக்காக வரல, சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கேன். உங்க அப்பா இருந்த வர சொல்லுங்க. ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவர் எதுக்கு? You see, இப்ப நான் பாக்குற கௌரவமான உத்தியோகத்துக்கு வசதி படைச்சு எத்தனையோ பேரு எனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு கியூல நிக்கிறாங்க தெரியுமா? மிஸ்டர் சேகர், அன்னைக்கு உங்க அப்பா வேலை வாங்கி தந்தா உங்க தங்கச்சியை மருமகள் ஆக்கிக்கிறேன்னு சொன்னாரு. அன்னைக்கு பொசிஷன் அப்படி, பட் இன்னைக்கு என் ஸ்டேட்டஸே வேற. அதனால உங்க தங்கச்சிக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பாத்துக்கங்க. அப்படியா? நான் வரேன். உங்க அப்பா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. एवं गुण सकल विशेषेण वशिष्ठायाम अस्याम कुंभमासे कृष्णपक्षे இறந்து போன உங்க புள்ளையோட பேரை சொல்லுங்க. சேகர். இந்திராய தன்னமமா அக்னி இந்த அநியாயம் எங்கயாவது நடக்குமா? பெத்த புள்ள உயிரோட இருக்கும் போதே அவன் செத்துட்டான தர்ப்பணம் பண்றீங்களே. விசாலாட்சி, நீ இதுல தலையிடாத. என்ன பொறுத்த வரைக்கும் என் மகன் நேத்து சாயந்தரமே செத்து போயிட்டான். ஐயோ, இப்படி சொல்றதுக்கு உங்க நாக்கு கூசலையா? செஞ்ச நன்றியை மறந்துட்டு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ராமுட்ட சொல்லும் போது உன் மகனுக்கு நாக்கு கூசலியே. சாமி, நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன், என் கண் முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதீங்க. இதை விட உங்க கையாலே அவனை வெட்டி கொன்னுடுங்க. அப்படி ஒரு கொலபாதகத்தை என்னால செய்ய முடியலையே. என்னால முடிஞ்சதெல்லாம் அவனை தலை முடுகிறதா. நீ என்ன தடுக்காத.
எப்படிங்க தடுக்காம இருக்க முடியும்? ஒரு மனைவியா இருந்து உங்க தன்மானத்தை நினைச்சு பெருமைப்படுறேன். ஆனா அதே சமயம் ஒரு தாயா இருந்து இந்த காரியத்தை தடுக்காம இருக்க என்னால முடியலையே. நன்றியை மறந்த மகனும் அவனுக்கு துணையா ஒரு தாய் இருக்கிற இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கப்பா. வெறும் பணத்துக்கும் நகைக்கு ஆசைப்பட்டு வசதியான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்ச இந்த கேவலமான பிறவியை மன்னிச்சிடுங்கப்பா. இந்த அக்னி மேல சாட்சியா சொல்றேன், உங்க விருப்பப்படி அந்த ராமுடைய தங்கச்சியை நான் மனப்பூர்வமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. இது சத்தியம், இது சத்தியம். அண்ணே, போயிட்டு வரேன். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிமா. எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின யோகம் மாப்பிள்ளைக்கு உத்தியோகம் டெல்லிக்கு மாத்தலாயிடுச்சு. சம்பளமும் ஏறி போச்சு. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பா போலாம்.